அலகை உலக ஆசையூட்டி இயேசுவை சோதித்தது. அலகை உலகை ஆசையூட்டி இயேசுவை சோதித்தது. தவறேதும் செய்யாத அவருக்கும் அது போதித்தது. அலகை இயேசுவுக்கு போதித்தது இறை வார்த்தையைக் கொண்டு. அலகை இயேசுவுக்கு போதித்தது இறை வார்த்தையைக் கொண்டு. அது அவருக்கு அஞ்சி நடுங்கியது அவர் இறைவனாய் இருப்பதைக் கண்டு. உலகை படைத்தவரை அலகையால் வெல்ல முடியுமா? உலகை படைத்தவரை அலகையால் வெல்ல முடியுமா? அவரின் சொல்லைக் கொண்டே அவரை கொல்ல முடியுமா? அலகை இயேசுவிடம் தோல்வியை தழுவியது. அலகை இயேசுவிடம் தோல்வியை தழுவியது. அது அவரை வெல்ல முடியாமல் மெல்ல நழுவியது. அலகை உலகிற்கே உதவி செய்யும் அவருக்கு பதவி ஆசையையும் ஊட்டியது. அலகை உலகிற்கே உதவி செய்யும் அவருக்கு பதவி ஆசையையும் ஊட்டியது. அதன் புத்தியை அவரிடமே காட்டியது. இயேசு இறை வார்த்தையைக் கொண்டே அலகையை வென்றார். இயேசு இறை வார்த்தையைக் கொண்டே அலகையை வென்றார். அதன் இருமாப்பையும் கொன்றார். இயேசுவை சோதித்த அலகை நம்மை சும்மா விடுமா? இயேசுவை சோதித்த அலகை நம்மை சும்மா விடுமா? அலகை நம்மை சோதிக்க வந்தால் அது இயேசுவின் அம்மா விடுமா? இயேசுவை சோதித்த அலகை நம்மை சும்மா விடுமா? அலகை நம்மை சோதிக்க வந்தால் அது இயேசுவின் அம்மா விடுமா? இயேசுவின் அம்மா நம்மை அலகையிடமிருந்து காப்பார். இயேசுவின் அம்மா நம்மை அலகையிடமிருந்து காப்பார். அவர் தன் மகன் அருகில் கொண்டு நம்மை சேர்ப்பார். கலகத்தின் தலைவன் அலகை. கலகத்தின் தலைவன் அலகை. அவன் இப்போது கலகத்தால் அழிக்க நினைக்கிறான் உலகை. நாம் ஆசை மீது பாசம் வைத்தால் மோசம் போவோம். நாம் ஆசை மீது பாசம் வைத்தால் மோசம் போவோம். இயேசு மீது பாசம் வைத்தால் மோட்சம் போவோம். நாம் ஆசை மீது பாசம் வைத்தால் மோசம் போவோம். இயேசு மீது பாசம் வைத்தால் மோட்சம் போவோம். நாம் இயேசு மீது பாசம் வைத்தால் இயேசு நமக்கு காசையும் தருவார். நாம் இயேசு மீது பாசம் வைத்தால் இயேசு நமக்கு காசையும் தருவார். ஆசை மீது பாசம் வைத்தால் பிசாசு தான் வருவான். பிசாசு நமக்கு எப்போதும் காசு மீதுதான் ஆசையை ஊட்டுவான். பிசாசு நமக்கு எப்போதும் காசு மீதுதான் ஆசையை ஊட்டுவான். அவன் யூதாசைப் போல காசு மீது ஆசையை ஊட்டிய பின்தான் அவன் தன் வேலையை காட்டுவான். பிசாசு நமக்கு எப்போதும் காசு மீதுதான் ஆசையை ஊட்டுவான். யூதாசைப் போல காசு மீது ஆசையை ஊட்டிய பின்தான் அவன் தன் வேலையை காட்டுவான்.